ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில 86பின்ற ரூல பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரூல் 86பிய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி, இது வந்து எப்ப வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆச்சுன்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ரூல் 86பின்றது பார்த்தீங்கன்னா, The Central Goods and Service Tax Act introduced new Rule 86B via GST notification number 94/2020 on December 22, 20ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்பத்துலேருந்து வந்து எஃபெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, Jan 1, 2021லேருந்து இந்த ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் ஃபோக்கஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் இன்வாய்ஸுங்கள வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் வந்து இந்த ரூலே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரூல் 86பி. சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 அப்படின்னு நீங்க வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரூல் 86பி இதுன்னு நீங்க ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுன்னா இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 டிசம்பர் 20ல வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போதுலேருந்து எஃபெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஜான் 2021லேருந்து இது வந்து மெயினாக வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்ப்ளைன்சஸ் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது மெயினாக வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் 86பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எந்த ரிஜிஸ்டர் பர்சனாக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருக்குமே ஆகும். ஜிஎஸ்டி யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். அவங்களோட டாக்ஸபிள் சப்ளை வேல்யூ அதாவது டாக்ஸபிள் சப்ளை மட்டும்தான் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸம்ட் அண்ட் ஜீரோ ரேட்டட் சப்ளையர்ஸ். அதாவது ஜீரோ ரேட்டு பிளஸ் எக்ஸம்ட் சப்ளை இல்லாம அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் 50 லேக்ஸ் மேல கிராஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த ரூல் 86பி வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது ரூல் 86பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் வந்து 50 லேக்ஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவி ஷார்ட்டாக நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இங்கே எக்ஸாம்ட் சப்ளை. இப்போ வந்து என்னோட எக்ஸாம்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லேக்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 10 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம்ட் சப்ளை. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 70 லேக்ஸ் பர் மந்தோட டேர்ன் ஓவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து 86பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னோட டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் வந்து 50 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ரூல் 86பி வந்து அப்ளை ஆகும். இன்கேஸ் என்னோட டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேர்ன் ஓவர் 50 லேக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னோட டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 லேக்ஸ் தான். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரூல் 86பி வந்து அப்ளிகபிள் ஆகாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மெயினா வந்து என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்டர் 86பி எலிஜிபிள் பிசினஸ் cannot utilize ITC for more than 99% of output tax liability. உங்களால வந்து பார்த்தீங்கன்னா 99% மேல அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி வந்து உங்களால வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட இது பண்ணிக்க முடியாது. அதாவது 1% வந்து நீங்க கேஷ் லெட்ஜர்ல பே பண்ற மாதிரி வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ இப்ப நான் ஜஸ்ட் ஒரு 9% வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள்காக போடுறேன். 9% டோட்டலா வந்து இது. இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலா வந்து 63 லேக்ஸ் இன்க்ளூடிங் நம்ம ஜிஎஸ்டியோட சேர்த்து. இப்ப இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 லேக்ஸ் வந்து டர்ன் ஓவர் தாண்டல. அதனால நம்ம வந்து ஃபுல் ஐடிசி வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஐடிசியோட சேர்த்து அவுட்புட் டாக்ஸ்ல வந்து ஐடிசி வந்து ஃபுல்லாவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். பட் இந்த கேஸ்ல இன்னொரு கேஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 லேக்ஸ் வச்சுப்போம். 55 லேக்ஸ் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டாக்ஸோட அமௌண்ட் மட்டுமே எவ்வளோனா கிட்டத்தட்ட 9,90,000 ருபீஸ் எனக்கு வந்து டாக்ஸ் அமௌண்ட் மட்டுமே. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணணும் 99% தான். அதாவது சிஜிஎஸ்டி 99%, எஸ்ஜிஎஸ்டி 99% மட்டும்தான்
நான் வந்து ஐடிசி வந்து கிளைமே பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸிமேட்டா இத வந்து இங்க காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஆ இப்ப வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லேக்ஸ் ஐடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 லேக்ஸ் எனக்கு ஒரு ஐடிசி இருக்கு. சிஜிஎஸ்லயும், எஸ்ஜிஎஸ்லயும் எனக்கு வந்து ஒரு 5 லேக்ஸ் கிட்ட ஐடிசி வந்து இருக்கு எனக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸே வராது. ஏன்னா நம்மளுக்கு ₹5000 எக்ஸஸா இருக்கனால நம்மளுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. நம்மளுக்கு டர்ன் ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா, 50 லேக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு வந்து டர்ன் ஓவர் 50 லேக்ஸ் கிராஸ் ஆகுதுன்னா, ஃபுல் ஐடிசி வந்து நம்ம இங்க இதோட மைனஸ் பண்ணிட்டோம். 95,000 கிட்ட நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 55 லேக்ஸ் வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள் டர்ன் ஓவரே வந்து 55 லேக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்ப வந்து இந்த இடத்துல 86 ரூல் வந்து அப்ளிகபிள் ஆயிடும். இந்த சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா, 86 வந்து அப்ளை ஆகும்போது ஸோ நம்மளால வந்து ஃபுல் ஐடிசி அதாவது 4,95,000 ஐடிசியுமே வந்து நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, 1% வந்து நம்ம கேஷா வந்து பே பண்ணும்போது, நம்ம ஐடிசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கேத்த மாரி. இப்ப நீங்க இதோட அழகா வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீதி 5,000 வந்து நமக்கு ஐடிசி பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி ரூல் அப்ளிகபிள் ஆகலனா நமக்கு போயிடும் டாக்ஸ். இன்கேஸ் அப்படி இருந்து இல்ல அப்படின்னும்போது, நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து 1% எவ்வளோன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இதுல போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். 1% இப்ப வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4,950 ரூபீஸ் வந்து நம்ம கேஷா வந்து பே பண்ணணும். அதுக்கேத்த மாரி நம்ம வந்து ஜிஎஸ்டில வந்து இன்புட் டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மைனஸ் இந்த இது போட்டீங்கன்னா, இப்ப 4,90,000 மட்டும் தான் நீங்க வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா வந்து கிளைம் பண்ணணும். இப்ப இதோட இத மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீதி 4,950 ரூபீஸ் வந்து நீங்க வந்து ஐடிசியா வந்து பே பண்ற கேஷ் லெட்ஜர்ல வந்து நீங்க பே பண்ணணும். அதே மாரி தான் வந்து உங்களுக்கு இதுலயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். மொத்தம் இப்ப வந்து நீங்க எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ₹9,900 வந்து நீங்க கேஷா வந்து பே பண்ணிருக்கீங்க. இந்த ரூல் 86 அப்ளை பண்ணி ₹9,900 வந்து நீங்க கேஷா பே பண்ணணும். இது நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கனால இந்த மாரி போட்டிருக்கேன். நீங்க வந்து ஜிஎஸ்டில வந்து ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாரி நீங்க கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அது தவிர பார்த்தீங்கன்னா, இது மெயினா வந்து எந்த பர்ப்பஸ்க்காக வந்து கொண்டு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட 86 யோட மெயின் கோலே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஐடிசிய வந்து கிளைம் பண்ணாம இருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஜரா வந்து இந்த ஐடிசிய வந்து கொண்டு ஏன்னா இப்ப சப்போஸ் 10 லேக்ஸ் ரூபீஸ் எனக்கு அவுட்புட் இருக்குன்னா, டம்மியா ஒரு பில்ல வாங்கி நம்ம 10 லேக்ஸ் ரூபீஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரூல் 86 வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வந்து பே பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கேட்டகரி 4, 5 கேட்டகரிஸ் வந்து கிடையாது. பட் நான் மெயினா 3 வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க, இல்லன்னா ரீஃபண்ட் வந்து அதிகமா கிளைம் பண்ணியிருக்கவங்க, அது ஸ்டாச்சுரரி பாடிஸ். இப்ப ஹையர் இன்கம் டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னா, நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கணும்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் ஆர் இண்டிவிஜுவல் பெர்சன் ஆர் புரொப்ரைட்டர் கரெக்ட்டா மேனேஜிங் டைரக்டர் ஆர் பார்ட்னர் அவங்க வந்து 1,00,000 வந்து இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 வந்து அவங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா, 1,00,000 மேல பே பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கலாம் வந்து இதுலருந்து எக்ஸம்ப்ஷன். இன்கேஸ் ₹1,00,000 அவங்க பே பண்ணல அப்படின்றபோது, அவங்களுக்கு இந்த ரூல் வந்து கம்பல்சரி வந்து அப்ளிகபிள் ஆயிடும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் ரெசிப்ட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டில அண்டர் எக்ஸ்போர்ட் ஆஃப் எல்யூடி இல்லன்னா இன்வென்டரி ஸ்ட்ரக்சர்ல வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 1,00,000 மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதர் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்னாலே காமனா இருக்கிறது தான் கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், லோக்கல் அத்தாரிட்டீஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் இவங்கலாம் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. இந்த ரூல்ஸே வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. மெயினா வந்து நீங்க 2 சினாரியோ வந்து பார்த்தாலே போதும். ஹையர் இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க, அதாவது 1,00,000 மேல ஹையரா பே பண்ணியிருக்கணும் லாஸ்ட் 2 இயர்ஸ். அந்த சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு வந்து இங்க ரூல் 86 அப்ளிகபிள் ஆகாது. அதே மாரி ரீஃபண்ட் வந்து 1,00,000 மேல கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து அவங்களுக்கும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதாவது இது மெயின் இம்பாக்ட்டே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருக்கு வந்து மேஜரா இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் வந்து லார்ஜ் சைஸ்ல நீங்க ஹை டர்ன் ஓவர் வச்சு பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நீங்க ஸ்மால் டர்ன் ஓவர் பிசினஸ் பண்றீங்க, உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000, 2,00,000, 3,00,000, 5,00,000 அந்த மாரி தான். இயர்லியே உங்களுக்கு 50,00,000 காசு ஆகாதம்போது, உங்களுக்கு வந்து இது எஃபெக்ட் ஆகாது. யாருக்கு வந்து மந்த்லி டர்ன் ஓவர் 50,00,000 மேல கிராஸ் ஆகுதோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
ரூல் வந்து அப்ளிகபிள் ஆயிடும். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.